இஸ்ரவேல் ஜனங்கள் அதிக ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. எங்களை யார் காப்பாற்றுவா, எங்களை யார் விடுவிப்பா, அந்த ஒரு விஷயம் எங்களுடைய சத்தத்தை கேளும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது வசனம் சொல்லுது, அந்த சத்தம், அந்த கூக்குரல் தேவனுடைய பார்வையில் பெருசா இருந்துச்சாம். புரியுது நான் சொல்றது? நீங்கள் நம்ம கீழ்ப்படியாம இருந்தாலும் கூட தேவன் அதுல கூட உண்மையா தான் இருப்பார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அடிமைப்படுத்தப்பட்ட இடத்துல இருந்து சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. வசனம் சொல்லுது, அந்த கூக்குரல் தேவனுடைய சன்னதியிலிருந்து கேட்டுச்சான். இப்போ இந்த கூக்குரலுக்காக ஒரு தீர்வு உண்டாக்கணும். கூக்குரலுக்காக ஒரு தீர்வு கிடைக்கணும். அந்த தீர்வுகளுக்காக ஆண்டவர் என்ன பண்ணார், அவர்கள் விடுவித்து காப்பதற்காக வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஒருத்தர் அனுப்புகிறார். அவர் தான் மோசே. உபாகமம் முழுவதும் மோசே என்னெல்லாம் நினைச்சாரோ அதனுடைய வெளிப்பாடுகள் தான் உபாகமம். உபாகமம் முழுவதுமே மோசே அவருடைய ஹார்ட்ல இருந்து என்ன நினைச்சாரோ அதை பத்தி தான வெளிப்பாடுகள் தான் உபாகமம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, 40 வருஷமும் உன்னை என்ன பண்ணேன், நடத்திட்டு வந்தேன். நீ பசியினால் இருக்கும்போது நினைச்சிட்டு இருப்பா, ஐயோ ஆண்டவர் பசியினால் வச்சுட்டாரு. நீ பசியினால் இருப்பதை, நீ பசியா இருக்கிறத பத்தி நீ யோசிக்கிற. ஆனா அந்த சூழ்நிலையில நீ என் மேல எவ்வளவு அன்பா இருந்ததா நான் யோசிக்கிறேன். இது வரைக்கும் உனக்கு தெரியவே இல்லை, இப்படி இந்த சூழ்நிலையில கர்த்தர் நடத்துவார்னு உனக்கு தெரியாது. ஆனா அந்த சூழ்நிலையில நான் உன்னை நடத்துவேன். இந்த பலவீனத்துல ஒருத்தன் எந்திரிச்சு நடக்க முடியாது, நான் உன்னை நடக்க வைப்பேன். அதான் நீ அறியாது இருந்த. சில நேரங்களில் நம்ம யோசிக்கணும், எனக்கு எட்டாததும் அறியாததுமான பெரிய காரியங்களை தேவன் எப்பொழுதும் செய்வார் என்பதை நம்ம மறந்துடவே கூடாது. நான் எட்டாததும் எனக்கு அறியாததுமாக இருக்கிறதான நிறைய காரியங்களை நம்ம லைஃப்ல ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். இப்படி வேணாலும் நான் வாழலாம்னு நினைச்சு நீ அங்க இருந்த, ஆனா அங்கிருந்து நான் நம்பினேன், உன்னை எப்படி வேணாலும் அங்கிருந்து கூப்பிட்டு வரலாம் நான் நினைக்கல. நான் என்னுடைய வார்த்தையின் அடிப்படையில் நான் என்ன பண்றேன், உன்னை நான் கூப்பிட்டு வர நினைச்சேன். எப்படி வேணாலும் வாழலாம்னு சொல்லி நீ நினைச்ச, ஆனா என் வார்த்தையின்படியே உன்னை வாழ்வதற்கு நான் உன்னை என்ன பண்ணேன், உன்னை வழி நடத்தினேன். எப்படி வேணாலும் வேலை செஞ்சிடலாம் நீ நினைச்ச, இல்ல தேவனுடைய பலத்தினால வேலை செய்வது எப்படி என்பதை நான் உனக்கு கற்றுக் கொடுத்தேன். சொல்றாரு, இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவில்லை, உன் கால்கள் வீங்கவும் இல்லை. இந்த 40 வருஷம் நினைச்சு பாரு, உன் மேல இருந்த வஸ்திரம் பழசாவே போகலையா. ஆண்டவர் பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட சொல்றாரு, இந்த 40 வருஷமும் உன் மேல இருக்கிற அந்த வஸ்திரம் என்ன பழசா போகவே இல்லை, உன் கால் வீங்கவில்லை. சொல்லுங்க, உங்க கால் மேல கை வச்சு சொல்லுங்க, என் கால் வீங்காது. ஆமென். நீங்கள் கடினமான வேலைகள் செய்தால் கூட உங்கள் கால்கள் வீங்காது. நீங்கள் ரொம்ப தூரம் நடந்தா கூட உங்கள் கால்கள் வீங்காது. நம்புங்க, என்னுடைய மசில்ஸ் அது ஒரு பலனா இருக்கும். ஏன்னா வாக்குத்தத்தம் தான் சொல்லுது,